தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ராமநாதபுரம் மாவட்ட திமுகவில் மறவர்கள் ஓரங்கட்டப்படுதல். ராமநாதபுரம் மாவட்ட திமுகவில் மறவர்கள் ஓரங்கட்டப்படுதல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் திமுகவில் மறவர்கள் கோலோச்சினர். ஆனால் தற்பொழுது மறவர்களுடைய ஆதிக்கம் திமுகவில் ராமநாதபுரத்தில் குறைய துவங்கியுள்ளது. மறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் தற்பொழுது குறைந்துள்ளது. இதற்கு காரணம் அமைச்சர் பெரிய கருப்பன், அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுடைய வருகைதான் காரணம். அமைச்சர் ராஜகண்ணப்பன் இவர் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர். முதுகுளத்தூர் தொகுதியில் கோனார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதற்காக முதுகுளத்தூர் தொகுதியை கேட்டு வாங்கி பெற்று அதில் வெற்றி பெற்று அமைச்சரானார். அவர் அமைச்சரான பின்பு ராமநாதபுரம் மாவட்டமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி வந்த ராஜீவ்காந்தி கோனார் சமுதாயத்தை சார்ந்தவர். அவருக்கு மாநில மாணவர் அணி தலைவர் பொறுப்பு வாங்கி கொடுத்தார். மேலும் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மறவர்களுக்கு அந்த தொகுதி ஒதுக்கக்கூடாது என்பதற்காக ராஜீவ்காந்திக்கு சீட்டு கேட்டார் ராஜகண்ணப்பன். ஆனால் திமுக தலைமை நவாஸ் கனிக்கு கொடுத்தது. தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட திமுகவில் மறவர்கள் புறக்கணிக்கப்படுகின்றனர். அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் வருகை வந்த பிறகு ராமநாதபுரம் மாவட்டம் ராஜகண்ணப்பனுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்த பின்பு ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் பதவி, நகர செயலாளர் பதவி, ஒன்றிய செயலாளர் பதவி மற்றும் இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி பொறுப்புகளில் மறவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஏற்கனவே இந்த ராஜகண்ணப்பன் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு அதிகாரியை சாதி பெயரை சொல்லி திட்டியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டம்லாம் நடத்தினார். ஆனால் அவருக்கு துறைதான் மாற்றப்பட்டது, அமைச்சர் பதவி பிடுங்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் ராஜகண்ணப்பனும் ராஜீவ்காந்தியும் சேர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் மறவர்களை திமுகவிலிருந்து நீக்க கட்டங்கட்ட ஏற்பாடு செய்து வருகிறார்கள். ராமநாதபுரம் மாவட்ட திமுகவில் செல்வாக்காக உள்ள மறவர்களை போட்டு கொடுத்து அவர்களை பதவி இழப்பு செய்ய காய் நகர்த்தி வருகின்றனர். ஆகவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் திமுகவில் மறவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இதை மறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக ஒரு தெலுங்கு கட்சி, தமிழர் கட்சி என்பதை மறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ராஜீவ்காந்தி ஒரு சுயநலவாதி. நாம் தமிழர் கட்சியில் காசு கையாடல் பண்ண காரணத்துக்காண்டி தான் கட்சியிலேருந்து விலக்கப்பட்டவர். ஆக அவர் இன்றைக்கி திமுகவில் சேர்ந்துட்டு இன்றைக்கி பெரிய அரசியல் தலைவர் மாதிரி பேட்டி கொடுக்குறாப்புல. ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய தொகையை நாம் தமிழர் கட்சியிலேருந்து களவாண்டவர். அதனால் அந்த காரணத்துக்காண்டி தான் அவர் கட்சியிலேருந்து நீக்கிறதா ஏற்பாடு பண்ணியிருந்தது. அப்புறம் அவராக கட்சியை விட்டு போயிட்டாப்புல. இப்போ திமுகவில் இருந்துக்கிட்டு ராஜகண்ணப்பனோட சேர்ந்துக்கிட்டு ராமநாதபுரம் மாவட்ட திமுகவில் மறவர்களை ஓரங்கட்டுறாப்புல. வர்ற சட்டசபை தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியை ராஜீவ்காந்திக்கு வாங்கி கொடுக்க ராஜகண்ணப்பன் முயற்சி செய்து வருகிறார். மேலும் தன்னுடைய மகன் மருத்துவர் அவர்களுக்கு மாநில மருத்துவர் அணி இணைச் செயலாளர் பொறுப்பையும் வாங்கி கொடுத்துள்ளார். ஆகவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் மறவர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள். மறவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும்.